நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி தான் ப்ரோ, சப்ஜெக்டே வந்து ஃபேமிலி தான், அம்மா தான் மெயின். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே படத்தை விரும்புவாங்க, எல்லாருமே தேட்டர்ஸில் வந்து பார்த்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. படம் சூப்பராக இருக்குண்ணே, நல்லா இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் தான், சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப எமோஷனலாக இருக்குண்ணே, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. காமெடியும் இருக்குது, அதை தாண்டி சென்டிமெண்ட்டாகவும் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாண்ணே, ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். போர் அடிக்கல, எந்த இடத்துலையும் போர் அடிக்கல, ரொம்ப சூப்பராக போயிட்டு. நல்லா இருந்துச்சு. நல்லா எல்லாருமே பார்க்கணும், எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். குறிப்பாக வந்து பிள்ளைகள் வந்து, அதாவது பிள்ளைகள் நிறையா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அம்மா அப்பாவை இந்த நம்ம கடைசி நேரத்தில் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுத்துருந்தாங்க. பயங்கர டச்சிங்காக இருந்துச்சு. நம்ம ஒரு அக்கறையை வந்து நம்மளுக்கு வந்து செலுத்துகிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து அப்பா அம்மாவில் வந்து நம்ம எப்படி கடைசி நேரத்தில் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருந்துச்சு. கடைசியில் அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லோரும் என்ன விட்டு போயிட்டீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையிலே வந்து டோட்டல் திரையரங்கமே கண் கலங்கிடுச்சு. அந்த வார்த்தையே நம்ம அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிறத வந்து நம்மளுக்கு இந்த படம் நல்லா சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடசி மேடமோட ஆக்டிங் தான் பிடிச்சிருக்கு. சூப்பர், அம்மா நல்லா பார்த்துக்கணும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். முக்கியமாக அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை அதான் இப்போ எதாச்சுமா இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அவங்க அம்மாவை பிரித்து தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பிரித்து இருக்கவங்களுக்கு இது முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து முக்கியமாக அவங்க பெற்று வளர்த்து இவ்வளோ நாள் வளர்த்ததுக்கப்புறம் எதுவும் போயிட்டு அந்த மாதிரி அனாதையாக விட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் முக்கியமான ஒரு லைனாக சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது சார். ஒரு தாயுடைய உள்ள அன்பத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதேமாதிரி பிள்ளைங்களுடைய தாயை எப்படி பார்த்துக்கணுன்றது அதையும் கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது, அருமையாக நடிச்சிருக்காங்க, இயற்கையாக நடிச்சிருக்காங்க, நேச்சுரலாக இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை ஜே பேபி ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான படம். அது பெண்கள் மகளிர் தின விழாக்கு இந்த மாதிரி படம் வந்து பார்க்க ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப பெருசு. அது நீடம் ப்ரொடக்ஷனில் மகளிர் தினம் அதுவும் இந்த மாதிரி படம் விடுறது அதை விட ரொம்ப பெருசு. ரொம்ப அதில் கனெக்டிவான படம். அம்மான்றது எமோஷனல், எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. அம்மான்றது எல்லாத்துக்கான ஒரு ஜீவராசியான ஒரு உயிர். ஸோ ரொம்ப அதை கனெக்ட் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு படம். அம்மா என்ன சொல்லுவாங்க, அம்மா வந்து ரொம்ப கண்ணியப்படுத்தணும், ரொம்ப லேசியாக இருக்காதிங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க, உறவுகளை பேணி காக்கணும், உறவுகளை வந்து கட்டமைச்சு இன்று உள்ள ஜென்ரேஷனுக்கு வாழணும். இன்னும் தனி குடும்பமாக நீங்கள் ஃப்ளாட்டில் 2 பேர் வாழ்கிறான் 3 பேர் வாழ்கிறான் பேசிக்க மாட்டான். ஆனால் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து அப்போ தான் மனிதனாலே உணர்வுபூர்வமான ஒரு மனிதர் தானே. அதை ரொம்ப கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. தினேஷ் சார் மாறனானும் ரொம்ப ரொம்ப லைவாக பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே தான் இருக்குது. அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அப்படியே 2 பேரும் ரொம்ப லைவாக வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப 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 கனெக்டாக இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாமே சூப்பராக சொன்னாங்க. நாங்கள் எங்கேயுமே மேக்ஸிமம் போர் அடிக்கல, சூப்பராக இருக்குது. செகண்ட் அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் வந்து சண்டைன்னு இல்லை, அது சின்ன சின்ன சுவாரஸ்யம் தானே. அது சண்டை மீன்ஸ் உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஒரு சுவாரஸ்யப்படுத்தி காமிச்சிருக்காங்க. விளையாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சண்டை போட்டு ஐயோ நம்ம பேசியிருக்கணுமோ, நம்ம அவனை தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம அவனை அடிச்சிருக்கோமோ, நம்ம அவனை இப்படி பண்ணிட்டோமோன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு படமாக இருக்கும். ஜேபி சூப்பர் படம். எல்லாம் எமோஷனல் ட்ராமா, குடும்பமாக வந்து பார்க்க வேண்டிய படம். அம்மாவை நல்லா கவனிச்சுக்கணும். அம்மா வந்து ஒரு வயசு ஆக ஆக வந்து அவங்க ஒரு குழந்தை மாதிரி தான். ஸோ அவங்கள வந்து நம்ம எப்படி பக்குவமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே. நம்மளை மாரி ஒரு கோவம் வரும், அந்த கோவத்தை வந்து நம்ம வந்து கடந்து போயிட்டு அம்மாவை வந்து கவனிச்சுக்கிறது தான் இங்கே ஒரு ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. ஆக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. விசுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. காட்சி, கேமரா ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்குது. வசனங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக வந்து வசனங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தை வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து தயாரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த சீனில் வந்து நான் அழுதுட்டேன். ஆமாம், எனக்கு பேசிக்காக வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆகுங்க இந்த படம். நிறைய பேருக்கு இந்த படம் கனெக்ட் ஆகும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த படம் கனெக்ட் ஆகும். ஸோ அவங்க எங்கே இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும். அம்மா விட்டுட்டு யாராவது எங்கே தனித்தனியாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு நல்ல படம். ஆமாம், நானே 2-3 சீனில் அழுதுட்டேன். ஆமாம், குடும்பத்தில் வந்து பார்க்க வேண்டிய படம். ஆமாம், ஐயோ பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அவங்களாம் ஊர்வசி நல்ல ஆக்டரு, ஒரு நல்ல ஆக்டருங்கிறது அவங்களாம் லெஜண்ட் ஆக்டரு. தினேஷ் சார் வந்து அவங்களாம் சூப்பர் ஆக்டர். ஆமாம், அவரெல்லாம் வந்து மிகப்பெரிய நடிகனாக வரணும். குறைகள் ஒன்றும் இல்லைங்க, இல்லை நிறையாவே இருக்குது. ஆமாம், நிறைய வந்து நிறையாவே இருக்குது. ஆமாம், நல்ல படம்.
குடும்பத்தோடு வந்து பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. டேரக்டர் சுரேஷ் மாதிரி சார் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஊர்வசி மேடம் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ்னால் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மாறன் சார் ரொம்ப எக்ஸலண்ட்டு. தினேஷ் சார் சேம் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ். ஏன்னா கேரக்டர் நீங்கள் பார்க்கல, ஏன்னா கேரக்டரில் என்ன இருந்ததோ அதுதான் வந்து சுரேஷ் மாதிரி சார் பண்ண வச்சார். அதுக்கேற்ற மாதிரி கேமராமேன் சார் நம்ம ஜெயந்த் சார், எடிட்டர் சார் சண்முகம் சார், புரிட்டோ சார், இவங்கெல்லாம். நெக்ஸ்ட்டு என்னை ரொம்ப வந்துட்டு அந்த ஒரு வாரம் வந்து என்னை வந்துட்டு ஃபுல்லு இந்த ட்ரையல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, எனக்கு பிக்சர் நானே தெரியாது. ஸோ அந்த ட்ரையலில் வந்துட்டு என்னை ரொம்ப ரகடாச்சு. இந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படி பண்ணுங்க இப்போ சொன்னதில் அது இருக்காரு பாருங்க, அவர் தான் நம்ம மைக்கேல் சார். சார் ப்ளீஸ் கம் சார். மைக்கேல் சார், அப்புறம் வந்துட்டு நம்ம ஜெசின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டரு, நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ரவி வர்மா, இவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே சார் இது போதுங்களா சார், எனக்கு தெரியாது, எனக்கு பிக்சர்னா தெரியாது சார், இதுதான் சொல்ல தெரியும் சொல்லிட்டு இல்லை அப்படின்னா இல்லை முடியாது, இது பண்ணி தான் ஆகணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஜெஸ்ஸி சிஸ்டர் இவங்க தான் இந்த பக்கம் ஜெஸ்ஸி சிஸ்டர் இவங்கெல்லாம் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது. ஏன்னா இது வந்து நான் படமாக நான் பண்ணல, 2013 வந்து அதை பண்ணிட்டேன், ஏதோ பண்ணணும், ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன். இது பிக்சராக எனக்கு தெரியாது. ஸோ அவங்க பிக்சரை எடுக்கும்போது வந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுக்கிறாங்கன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ அதெல்லாம் பண்ண வச்சது வந்து இவங்க தான். நடந்தது அது, என்னை செயல்முறையை எடுத்துகிட்டு போனது இவங்கள செய்ய வச்சது டைரக்டர் சார். அதெல்லாம் பண்ணது வந்துட்டு நம்ம கேமராமேன் யார் ஜெயந்த சார். அதை கட்டிங் பண்ணது வந்து எடிட்டர் சண்முகம் சார். நல்லா மியூசிக் கொடுத்தது புரிட்டோ சார். சூப்பர், நல்லா இருந்தது. அங்கே பண்ணும்போது எனக்கு எமோஷன் கிடையாது, நிறைய கோவம் வரும். போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் அந்த கோர்ட் மேலேயும் ஹோம் மேலேயும் நிறைய கோவம் வரும். ஆனால் இப்போ வரும்போது அதெல்லாம் ஒன்றா சேர்த்து உட்கார வச்சுட்டு நல்லா சூப்பராக அழுவ வச்சாங்க. நல்லா சூப்பராக இருந்தது படம், நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். எப்பயுமே மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்னாக்கா, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க, நல்லது செய்யுங்க. சூப்பராக இருந்தாச்சு. நான் பார்த்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு நல்லாவே ஹோப்ஃபுல்லாக கொடுத்தாங்க. அது வந்துட்டு அம்மாவை எப்படி எடுத்து போய்ட்டு எப்படிலாம் பார்த்துக்கணுன்றது அந்த சைக்காட்ரிஸ்ட் மேடம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறது அது புரிஞ்சிக்கணும் மக்களுக்கு. அப்பயும் நல்லா ஹோப்ஃபுல்லாக கொஞ்சம் பேர் கிரைங்க ரொம்ப ஃபீலிங் பட்டாங்க. அதே மாதிரி அம்மா கிடைக்கும் போது எப்படி பண்ணாங்க, இந்த பசங்கள்லாம் எப்படி பண்ணியாச்சு. ஸோ அம்மா வந்து நல்லா தான் இருக்காங்க, அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை. அது அவங்களுக்கு வந்து ப்ரெஷர்னு வந்து வரும்போது அந்த ப்ரெஷர் ஏன் கொடுக்குறீங்க? பிச்சை எடுக்கிறாங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் வந்து பிச்சை எடுக்கல, சம்பாதிக்கிறீங்க, ஏதோ 150 சம்பாதிக்கிறீங்களே, அவங்ககிட்ட டென்ஷன் பண்ணாத அதை வந்து நல்லது பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை புரிஞ்சிக்கணும் மக்கள், அவ்வளோதான். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அம்மா அப்பாவை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆமாம், அவரே ஆக்ட் பண்ண வச்சிருக்கோம். ஸோ ஆமாம், நான் தான் மூர்த்தி, ஆர்மி பர்சனு மூர்த்தியாக இருந்தது நான் தான். அது வந்து நான் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணேன். ஆனால் 10 வருஷம் கழிச்சு இவங்களாம் வந்துட்டு கேட்குறாங்க படம். ஆமாம், உண்மையாக இருந்தது. நாம் எதிர்பார்க்கல, நம்ம வந்து ஏதோ ஒன்று இருந்தாங்க பார்த்தேன், தமிழ்னாங்க. நான் தமிழ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சரி ஹெல்ப் பண்ணோம், ஐயோ நம்ம ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுது. அதை பிக்சராக பண்ணதும் வந்துட்டு இவங்க தான். ஸோ அதை என்னை நடிக்க வச்சதும் இவங்க தான். நடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணல, சுரேஷ் சார்னு சொல்லி நீ நடிக்காத, சும்மா இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ என்ன நடந்தோ அதை மட்டும் செய்யுங்கன்னு சொன்னாங்க, செய்தேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். அவங்களோட ஆக்ட் கரெக்டாக ரொம்ப ஆப்டாக அந்த கேரக்டருக்கு மேட்சாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கேயும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறமே வந்து ரொம்ப அழுகுற மாதிரி தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அழ வச்சுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி மாறன் அவருடைய சின்ன கவுண்டர் டைலாக் தான் எல்லாமே சிரிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். குறைகள் எதுவும் எனக்கு பெருசாக தெரியல ப்ரோ, குறைகள் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. தினேஷ் அண்ணா ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மாறன் அவரும் தனியாக ஒரு நாள் பண்ணியிருந்தார்ல, அதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாரோட நடிப்பும் ஒரு சினிமா பார்க்குற ஒரு ஃபீலே இல்லை. நம்ம ஏதோ அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கும், ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் நின்று அந்த சம்பவத்தை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லாவே எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை. ஊர்வசி தினேஷ்லாம் நம்ம அட்டகத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அவரோட அந்த ஒரு சினிமா பார்க்குற ஃபீலே வரல முதல்ல. அவங்க ஒரு யதார்த்தமாக ஒரு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அங்கேயே நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல சினிமா எடுத்துருக்காங்க. எல்லாருமே பார்க்கணும். எல்லாருமே குறை சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே இல்லை. எல்லா பொது ஜனங்களும் பார்க்க வேண்டிய ஒரு சினிமா அது. கண்டிப்பாக இளைஞர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. தமிழ் சினிமா வந்து இன்னும் சொல்லப்போனால் இப்போ ரஞ்சித் போன்ற தயாரிப்புலேருந்து நிறையா படங்கள், நல்ல படங்கள் தான் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் வெற்றிமாறன் இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், ரஞ்சித்தாக இருக்கட்டும்,
எல்லாருமே தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எப்போதுமே நம்ம அடுத்தவத்தை பற்றி நம்ம ஒரு இது இருக்கும்ல, ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல, அந்த அபிப்பிராயத்தில் தான் வந்து மலையாள சினிமா நல்ல சினிமாக்கள் வருது தானே, இல்லைன்னு சொல்லல. அதே சமயம் தமிழ் சினிமாக்களே நல்ல சினிமாக்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம ஜேபிபி எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். நல்ல காமெடி ரொம்ப முக்கியமாக பண்ணியிருக்காங்க. இப்போ சென்டிமெண்ட்டும் ரொம்ப பீக்காக இருக்குது. ரெண்டும் கலந்து தான் படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. அவங்க ரொம்ப பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. காமெடி டயத்தில் ப்ளஸ் சென்டிமெண்டெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக அவங்க தான். இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரி தெரில. அதான் நானும் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். படம் வந்து ரொம்ப ஸ்க்ரீன் பிளேலாம் வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக போயிட்டுருக்கு. எங்கேயுமே லாகெல்லாம் தெரில. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. பாட்டுங்கள்லாம் 4 சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இல்லை, நான் விறுவிறுப்பாக போகுது. படம் முடிஞ்ச மாதிரியே தெரியல. தினேஷ் மாறன் அருமையாக நடிச்சிருக்காங்க 2 பேரும். பிரிவினை இருந்தாலும் ஒரு ஒற்றுமை என்ன வேணும் அப்படின்றது, அது தாயோட உள்ளத்துடைய மறுபடியும் வந்து ஒன்று சேர்றது இன்னும் நல்லாயிருக்கு. குறைகள் சொல்கிறதுக்கான வழி இல்லை, நல்லாயிருக்கு. கரெக்டு. எது நல்லா இருக்குன்னு கேட்க வரீங்களா இல்லை கருத்துங்களா? மைய கருத்து வந்து தாயோடைய உள்ள அனுபவத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதேமாதிரி பிள்ளைங்களை வந்து நம்ம தாய் எப்படி இருக்கணுன்றதுக்கும் கொடுத்துருக்காங்க. தாய் எப்படி நம்மளை வளர்க்குறாங்களோ அதேமாதிரி தான் லாஸ்ட்லேயும் வந்து பிள்ளைங்களை வந்து வளர்ப்பு நல்லா இருக்கும்ன்றதையும் காமிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக வராமல் இருக்காது சார். எந்த ஒரு பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தாயை நினைக்காம யாரும் இருக்க முடியாது. அதை மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது அது இந்த படம் நல்லாயிருக்கு. நல்ல ஒரு ஃபைட்டிங்கோ இல்லை எதுவோ இல்லாமல் ஒரு மெலோடியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு கருத்து. இது படம் நல்ல அருமையாக இருக்குது சார். ரொம்ப நன்றி. ஃபேமிலியோடு எல்லோரும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. அதான் சுரேஷ் மாரியண்ணா வந்து நல்ல ஒரு மெசேஜாக சொல்லியிருக்காரு. நீலம் ப்ரொடக்ஷன்லாம் இது ஒரு கமர்ஷியலான ஒரு படமாக நான் நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸை கண்டிப்பாக ரீச் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சுரேஷ் மாரியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஊர்வஸ் மேடமுடைய கேரக்டர் இருக்கட்டும், தினேஷ் சாருடைய கேரக்டர் இருக்கட்டும், மாறன் அண்ணாவுடைய கேரக்டர் இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. லைவ் லொக்கேஷன் அவங்களுடைய உண்மையான ஸ்டோரியை படமாக சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் ஒரு கண்டிப்பாக நல்ல ஒரு மெசேஜாக அவங்க சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன். காமெடின்னு சொல்கிறத விட இது ரொம்ப எமோஷனலாகவும் இருக்குது, காமெடியாகவும் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. நீங்கள் தான் மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு படம் ஒரு நல்ல படம் வரும்போது நீங்கள் தான் எடுத்து போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அப்போ தான் தியேட்டர்ஸ் எல்லாம் ஆதரவுக்கு நல்லா கிடைக்கும்.